இந்த தூய ஆவியானவர் வந்தா எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாருங்களா? ஆமாங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல ஜீசஸ் அத சொல்றாருங்க. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ஆரம்பத்துல கடவுளுடைய அனுபவத்த பெற்றுக்கொண்டபோது எல்லாரும் கடவுளுடைய வார்த்தைகள பாடலா பாடுவாங்க. எனக்கு அந்த பாட்டே வராது. நான் அந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய பாடல்கள கேட்டு, கேட்டு, கேட்டு ஒண்ணுமே மண்டையில ஏறல. ஒரு நாளு எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க தோசை சுட்டுக்கிட்டு எனக்கு ஒரு பாட்ட சொல்லிக் குடுக்குறதுக்கு முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி தோத்தே போயிட்டாங்க. பலமுறை சொல்லிக் குடுத்தாங்க. எனக்கு வரலங்க. வராதுங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கும். ஆண்டவரே எனக்கு வரமாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் நானே எனக்கு தெரிஞ்ச மாரி ஹalleluya அப்படிலாம் பாடிட்டு போறேன்னா சொன்னாரு ஆண்டவரு, "நீ சிடி எல்லாம் போடுவ." என்னங்க ஆண்டவரே! நம்ம சிடி போடணும்னா சும்மா வந்து சிடிய வந்து செய்ய போறேனா அப்படின்லாம் நெனச்சுக்கிட்டேன். ஆனா, நாட்கள் வந்தது. நான் சும்மா ஆண்டவர துதித்துக் கொண்டிருக்கும்போது, ஒரு பாடலின் சத்தம் என் காதுகளில் கேட்டுச்சுங்க. காதுல கேட்டுச்சுன்னா, நான் பேசுற மாரி கேட்டுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னால அத உணர முடியுது. இப்படி ஒரு பாட்டு, ஒரு டியூன் அப்படிங்கிறத உணர முடியுது. நான் பாடி பார்த்தேங்க. மற்றவங்க பாடுனா எனக்கு உடனே அது வரலைங்க. ஆனா இந்த காதுக்குள்ள கேட்குது இல்லைங்க, அந்த டியூன பாடுனா அது உடனே வந்துருதுங்க. எப்படி வருதுன்னே தெரியல. இப்படி நான் ஆரம்பிச்சேன். இப்ப இந்த பாட்ட ஒரு நாளு ஒரு பிரேயர் மீட்டிங் போனப்போ, எனக்கு கொடுத்த ஒரு சின்ன செஷன்ல நான் இத பாடுனேன். ஒருத்தர் வந்து கேட்டாரு, "பாட்டு நல்லா இருக்கு பிரதர். இது ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவங்களுடைய பாட்டா?" அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அந்த பாட்டுலாம் நமக்கு வரலைங்க. இது நானா போட்ட பாட்டுன்னு சொன்னோனே ஆச்சரியப்பட்டார். ரொம்ப நல்லா இருக்குதேன்னு சொன்னார். அப்படிங்களா? அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன். ஆனா அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு இன்று வரை ஏறக்குறைய 150 பாடல்களை இயற்ற ஆண்டவர் உதவி செய்தார். பல இடங்கள்லேருந்து பலர் என்ன கூப்பிட்டு கேட்பாங்க, "அந்த பாட்ட ஒரு வாட்டி பாடுறீங்களா பிரதர்? இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரதர். இந்த பாட்டுக்கு நாங்கள்லாம் பயங்கரமான ஃபேன்ஸ் பிரதர்." இப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பாடத் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். தூய ஆவியானவர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தால் இலகுவாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீங்க என்ன வேணா கேளுங்க. அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த ஆவியானவர் வந்தா நமக்கு ஒரு பெரிய பலம்ங்க. இந்த ஆவியானவர் உங்களுக்கு எதையாவது சொல்லிக் கொடுத்திருந்தா, அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு டெஸ்டிமோனியா பதிவு செய்யுங்க.